இனி summer holidays கண்ணு call GT Holidays க்கு பண்ணு. GT Holidays, South India's #1 travel brand. விஷாலோட ஆக்டிங் சூப்பராக இருக்குது. ஃபைட் சீன் எல்லாம் நல்லா இருக்குது. எல்லா ஃபைட்டுமே சூப்பராக இருக்குது. ஸ்டார்டிங்லேருந்து ஃபைட் தான் அதிகமாக இருக்குது. ஃபைட் நல்லா இருக்குது. படம் சூப்பராக இருக்குது. ஃபேமிலிக்கு செட் ஆகுமான்னு தெரியாது. இப்போ இருக்கிற பசங்களுக்கு செட் ஆகும். நல்லா இருக்குது படம். இப்போ பேரண்டல் கேரு சென்டிமெண்ட்டாக இருந்துச்சு படம். 2.5 மணி நேரம் படம் போர் அடிக்காமல் இருக்கா? இல்லை ஒரு பெருசாக லேக் ஆகல, நல்லா இருந்துச்சு படம். அதில் வந்து மெசேஜ் ஃபுல்லாகவே சென்டிமெண்ட்டாக இருந்துச்சு. அம்மா கண்டி இது பண்ண மாதிரி நல்லா தான் இருந்துச்சு. ஆக்ஷனாக இருந்துச்சு படம். ஹீரோ எப்படி பண்ணியிருக்காரு நம்ம ஹீரோ? நல்லா தான் பண்ணியிருந்தேன் கிருஷ்ணன். நல்லா நல்லா இருக்குது படம் பார்க்கறதுக்கு. சிறப்பாக இருக்குது. சூப்பராக இருக்குது. வேற லெவலில் இருக்குது சார். நல்லா நல்லா சிறப்பாக தான் பண்ணியிருக்காரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா படம் பார்க்கறதுக்கு நல்லா சூப்பராக இருக்குது. ஃபைட்டில் வேறு லெவலில் தன்னன் விசால் சொல்லவே தேவையில்லை. வேறு லெவலில் படம் மூவிங். நல்லா ஹிட் ஆகிற படம் தான். கண்டிப்பாக ஹிட் ஆகிடும். அது மாதிரிலாம் எதுவுமே வேறு லெவலில் படம் மூவிங்களா அது மாதிரிலாம் எதுனா நல்லா செம்மையாக இருக்குது படம். இது வேறு எதுவும் சொல்கிறதுக்கு ஒரு இளைஞர்களுக்காக ஒரு படம் தான் அது. நல்லா இருக்குது படம். ஹிட் ஆகும். எமோஷன்ஸ் நல்லா இருந்துச்சு. ஆமாம் ஆமாம், ஃபேமிலி மூவி தான் அது. இல்லை இல்லை, கெட்ட வார்த்தைலாம் எதுவும் இல்லை. ஃபேமிலியாக பார்க்குற மாதிரி, பசங்கள்லாம் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. சாங்ஸும் நல்லா தான் இருக்குது. இது பாப்பா அந்த எமோஷன்ஸ் தான் பிடிச்சிருந்து. அம்மாவோட எமோஷன் தான் பிடிச்சிருந்து. படம் போரிங்கோ லாகிங்கோ இருக்கா? இல்லை இல்லை, அப்படிலாம் ஒன்றும் பூஜை படத்தோட மாதிரியே இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க ஃபைட். இல்லை இல்லை, அப்படிலாம் இல்லை, புதுசாக தான் இருக்குது. சென்டிமெண்ட் நிறையவே இருக்குது. அம்மா சென்டிமெண்ட் இருக்குது. இல்லை சென்டிமெண்ட்டாக அந்த ஃபைட்டு எல்லாமே. ஆமாம், சின்ன பசங்கள்லாம் பார்க்குறோம். இல்லை இல்லை இல்லை, அப்படிலாம் எதுவும் இல்லை. இல்லை இல்லை, அசிங்கமான வார்த்தைலாம் இல்லை. அவ்வளோ நல்லா இருக்குது படம். அது சொல்லிட்டா எப்படி? நீங்கள் தானே படம் பார்க்கணும். நல்லா இருக்குது, நல்லா இருக்குது. 2.5 மணி நேரம் உட்காந்து படம் பார்க்கலாமா? போர் அடிக்குது? போர் அடி நிறையா ஃபைட் சீன் ரொம்ப அதிகமாக, அது கொஞ்சம் குறைச்சிருக்கலாம், அவ்வளோதான். மற்றபடி நல்லா இருக்குது ஓவரால். ஹரிசனோட படம்னால சென்டிமெண்ட்டு ஃபைட்லாம் நிறையா இருக்கும். இதில் இருக்கா? ஆமாம் இருக்குது, சென்டிமெண்ட் அதிகமாகவே இருக்குது. ட்ரெய்லரில் பார்த்தா நிறையா பேர்ட் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் இதில் எடிட் கட் பண்ணியிருக்காங்க, ஃபுல்லாக இது பண்ணலை. ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்ப்பாங்களாம் தெரியும். சின்ன பசங்க பார்க்க, பட் வயலன்ஸ் அந்த இது அதிகமாக இருக்கிறதுனால அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். மற்றபடி எல்லாமே நல்லா தான் இருக்குது. தேங்க்யூ. இது வந்து தாமிரபரணி பூஜை படம் வந்து கொஞ்சம் மிக்ஸ் ஆகிற மாதிரி இருக்குது. பட் ரெண்டுமே மிக்ஸ் ஆகிருக்கு, பட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. செகண்ட் டைம் பார்க்கலாம். மியூசிக்கும் நல்லா தான் இருக்குது. நல்லா இருக்கு எல்லாம். அவர் வழக்கமாகவே நல்லா தான் பண்ணுவார், நல்லா பண்ணியிருக்காரு. ஆமாம். கணேஷ் சூப்பரு. அப்புறம் எங்கள் அண்ணன் சமுத்திரக்கனி அண்ணன், இந்த சமுத்திரத்துக்கே கனியாக கிடைச்ச ஒரே அண்ணன் எங்கள் அண்ணன் சமுத்திரக்கனி அண்ணன். அந்த அண்ணன் நல்ல மனசுக்கு சூப்பராக பண்ணியிருக்காரு. வில்லன்னா அப்படி தான், அதாவது நல்ல வில்லன். நம்மளாம் கெட்ட வில்லன் தான் அதிகம் பார்த்துருப்போம். என்னையை பொறுத்த வரைக்கும் அண்ணன் ரொம்ப ரொம்ப நல்ல வில்லன். அப்படியே ஹாப்பி பர்த்டேண்ணா சுகந்தி, ஹாப்பி பர்த்டே சொல்கிறேன். சமுத்திரக்கனி அண்ணா ஹாப்பி பர்த்டே. யாரு? ஓகே, ஓரளவுக்கு படத்துக்கு ஓகே, அவ்வளோதான். ஓரளவுக்கு ரொம்ப விசால் ஓகே. அந்த பொம்பளை பிள்ளை கை பப்பியாடான்னு கையை பொழக்கிறாரு பாரு, அதாவது 2ஆ பொழக்கிறாரு பாரு, அந்த சீனு வேற லெவலு. கௌதம் வாசு வேணும், அவரே சிறப்பு தான். போலீஸோட பொறுப்பான கேரக்டர் சிறப்பாக பண்ணியிருக்காரு. ஓகே, ஆமாம், ஃபேமிலியோடு தான் பார்க்கணும். ஒரு இப்போ டூயட்டு கீட்டெலாம் இதில் கிடையாது. ஸ்ட்ரைட்டாக 2 தத்துவ சாங், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. அது மாதிரி ஆக்சுவலாக அப்போ ஸ்க்ரீன் பிளே வந்து கொஞ்சம் விறுவிறுப்பாக போகிற மாதிரி இருக்கும். பட்டுன்னு இவங்க ஹீரோயினும் லவ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அது கொஞ்சம் மொக்கையாக போகிற மாதிரி இருக்குது. மற்றபடி சொல்லிக்கிற அளவுக்குலாம் பெருசாக இல்லை. லென்த்தாக போகுது. லேகு காரணம் என்னன்னா ஃபைட் ஓவராக இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிருக்கணும். நல்லா இருக்குது. அவங்க 2 பேரும் நல்லா இருக்குது. சரிங்களா? சக்கரை பொங்கலம் வடகரி மாதிரி நல்லா இருக்குது. பிரச்சனைன்னு பட்டது படத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைட்டு தான் ரொம்ப பெரிய பிரச்சனை. மியூசிக்கும் பெரிய பிரச்சனை. நான் வந்து டிஎஸ்பி ரொம்ப எதிர்பார்த்தேன் ஆக்சுவலாக. ஏன்னா அங்கெல்லாம் பயங்கரமாக பண்ணுவாப்புல அவர். இங்கேயும் பயங்கரமாக பண்ணுவார். பார்த்தா வேறு ட்ரெண்டில் பண்ணியிருக்காப்புல. இங்கே வேலைக்காவில் மொக்க தான். நான் வந்து பார்க்க வந்திருக்கேன், ரத்தனம் படத்தை பார்க்க வந்திருக்கேன். ஹரி சார் டைரக்டர் பண்ணியிருக்காரு.
விசுவாசத்தில் நடத்திருக்காரு. படம் வந்து அருமையாக பண்ணியிருக்காங்க. என்ன ஒன்றுனா இது வந்து ஒரு சின்ன ஒரு இடத்து பஞ்சாயத்துனால வந்து இவ்வளோ ஒரு வெட்டு கொலை பஞ்சாயத்து, வேற ஒன்றும் கிடையாது. அவ்வளோதான். சின்ன பிள்ளைலாம் வந்து இந்த படத்தை வந்து அவ்வளோ பார்க்க வேணாம். எல்லா பேரும் கொஞ்சம் இதாக இருக்குது பார்க்குறதுக்கு. எனக்கே என்ன பாட்டு வந்து எனக்கே தெரியல. நானே உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன். என்னடா சரு புருன்னு பறக்குது கத்தியமா படம் இருக்காங்க. விஷால் வந்து நல்லா அவரோட ஒரு நடிப்பு, அவ்வளோ ஒரு டைலாக் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காரு. இது வந்து எப்படின்னா, இப்போ உங்கள்கிட்ட நான் ஒரு இடம் இருக்குது உங்கள்கிட்ட. என் இடத்த நீங்கள் இது பண்ணுறீங்க, அந்த இடத்த உசர பசங்க அவ்வளோ சண்டையே. மியூசிக்லாம் வந்து அருமையாக செட்டாக இருக்குங்க. உள்ள குடலு குந்தாலாம் அதருதுங்க, புட்டிருன்னு சும்மா அப்படியே உட்கார முடியல. நானும் அப்படியே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. காலை வர சாப்பிடல வேலையா புட்டாருங்க, எனக்கு ஒரு மாதிரி ஆச்சு. அருமையாக பண்ணியிருக்காங்க மியூசிக்லாம். இந்த படத்தை பார்க்கலாம், யங்ஸ்டர் பார்க்கலாமா இல்லை ஃபேமிலிஸாக வந்து பார்க்கலாம்? சின்ன பிள்ளைய கொஞ்சம் பார்க்கணும். சின்ன பிள்ளைய கொஞ்சம் ஏன்னா எடுத்து ரத்தமாக பறக்குது, அதெல்லாம் பார்த்தா நமக்கு தானே எனக்கே ஒரு மாதிரி ஆகி போச்சு. ஏன்னா நானே எனக்கு ஒரு மயக்கரமாக ஆயிடுச்சு. படம் நல்லா இருக்குது, ஆனால் படம் அருமையாக இருக்குது. 2 மணி நேரம் உட்காந்து படம் பார்க்கலாமா? போர் அடிக்குதா ஏதாவது ஒரு சீன்? இல்லை, ஒன்றும் போரெல்லாம் அடிக்கலை, உட்காந்து பார்க்கலாம். அந்த பாட்டு கொஞ்சம் ஸ்லோவாகுது, அப்புறமேட்டு கொஞ்சம் இதாகிடுது. லவ் அந்த லவ் பண்ண அதெல்லாம் நல்லா சூப்பராக இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. அவங்களுக்கு அருமையாக கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, படம் அருமையாக இருக்குது. நீங்களும் போய் பாருங்கள், மயக்க வைங்க போட்டுறாதீங்க. என்ன தெளிவாக பாருங்கள், போய்ட்டு வரட்டுமா? அதான் கந்தா கடம்பா சிங்கார வேலை ரத்தனம் படத்தை போய் நீ போய் பாருங்க. என்னங்க 10க்கு நான் 30 கூட கொடுப்பேன், 50 கொடுக்கலாம். தான் விரும்புது. இப்போ சீமான் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு, அந்த மருத்துவத்துக்கு வந்து என்னோட முழுமையான ஒத்துழைப்பு வந்து இருக்கும். நீட் தேர்வாக இருக்கட்டும், அதுக்கான முழு ஒத்துழைப்பு வந்து என்னோட இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த படமும் வந்து மருத்துவம் சார்ந்து வந்து பேசியிருக்கீங்க இல்லையா? ஸோ அது இல்லை, அவங்க சொல்கிறாங்கல்ல படத்தில் 3 முறை நீட் தேர்வு எழுதுனேன், ஆனால் அரசு பள்ளியில் அரசு கல்லூரியில் எனக்கு வந்து சீட்டு கிடைக்கல, அதனால் 4வது முறையும் எழுதுறேன்னு சொல்கிறாங்க. அது உண்மையிலே ஒரு வழியை வந்து வேற ஒரு இடத்துல கிடைச்சிருக்காரு. முழுமையான அது மருத்துவத்துக்கான பிரச்சனையை கையில் எடுக்கலை. ஆனால் அதையும் வந்து போகிற போக்கில் அவர் வந்து ஹரி சொல்லியிருக்காரு. ஹரிக்கும் ஒரு சமூக அக்கறை உண்டு. இல்லை, சிங்கம் படத்துலலாம் வந்து முழுமையாக இந்த ரியல் எஸ்டேட் புரோக்கர்ஸ் எல்லாம் வந்து கடுமையாக சாடியிருப்பார். அதே போல் சாமி படத்துலேயும் வந்து ஆற்றுமணல் கொள்ளையர்களை வந்து கடுமையாக சாடியிருப்பார் ஏதோ ஒரு வகத்தில். கணேஷ் சூப்பரு. அப்புறம் எங்கள் அண்ணன் சமுத்திரக்கனி அண்ணன், இந்த சமுத்திரத்துக்கே கனியாக கிடைச்ச ஒரே அண்ணன் எங்கள் அண்ணன் சமுத்திரக்கனி அண்ணன். அந்த அண்ணன் நல்ல மனசுக்கு சூப்பராக பண்ணியிருக்காரு. வில்லன்னா அப்படி தான், அதாவது நல்ல வில்லன். நம்மளாம் கெட்ட வில்லன் தான் அதிகம் பார்த்துருப்போம். என்னையை பொறுத்த வரைக்கும் அண்ணன் ரொம்ப ரொம்ப நல்ல வில்லன். பிறந்தநாள் அப்படியே ஹாப்பி பர்த்டேண்ணா சுகந்தி, ஹாப்பி பர்த்டே சொல்கிறேன். சமுத்திரக்கனி அண்ணா ஹாப்பி பர்த்டே. யாரு ஓகே, ஓரளவுக்கு படத்துக்கு ஓகே, அவ்வளோதான். ஓரளவுக்கு ரொம்ப 50 விஷால் ஓகே. அந்த பொம்பளை பிள்ளை கை பப்பியாடான்னு கையை பொழக்கிறாரு பாரு, அதாவது 2ஆ பொழக்கிறாரு பாரு, அந்த சீனு வேற லெவலு. கௌதம் வாசு வேணும், அவரே சிறப்பு தான். போலீஸோட பொறுப்பான கேரக்டர் சிறப்பாக பண்ணியிருக்காரு. ஓகே, ஆமாம், ஃபேமிலியோடு தான் பார்க்கணும். ஒரு இப்போ டூயட் கீட்லாம் இதில் கிடையாது. ஸ்ட்ரைட்டாக 2 தத்துவ சாங், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது.